பக்கிலா பாத்துட்டேன்டா, அந்த அவன் குழந்தை தனியா இருக்கான். இது யாரோட குழந்தை? அதுதான் அவங்க அம்மாவா? அது அவங்க அப்பாவா இருக்குமோ? ஒருவேளை இந்த குழந்தை தொலைஞ்சு போச்சோ? அந்த குழந்தையோட பேரு கோகான்னு நினைக்கிறேன். நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்க நண்பா. இந்த குழந்தைக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. இந்த குழந்தைக்கு சாப்பாடு போட்டு நல்லா வளர்த்து இவனை வேலைக்கு அனுப்பலாம். அதுல நம்ம உட்காந்து சாப்பிடலாம். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீ சொல்ற மாதிரி செஞ்சு இவனை எழுத படிக்க அனுப்ப கூடாது. நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல பொக்கிஷமே இவன். அது குழந்தை இல்லடா, அது சூப்பர்மேன். எப்படி பறந்து போகுதுன்னு பாருடா. என்னது இது? இந்த கார்னிவல்ல பேய் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேய் தான் இதை நினைக்கிறேன். இங்க இருந்து ஓடிடலாம். பார்த்தாலே பயமா இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான். ஆமாமா, இவன் கலரே எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் இவனோட அம்மா அப்பா யாருன்னு தெரியல. அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா ரிவார்ட் கொடுத்தே ஆகணும். இது உங்களோட குழந்தையா? உங்களோடதா? இந்த குழந்தைக்கு நீங்க தான் அம்மாவா? இவன் உங்களுக்கு தெரியுமா? நீங்க இந்த குழந்தையோட அப்பாவா? உங்களுக்கு இவனை தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஏ பக்கேலா, இப்ப என்னடா பண்றது? என்னன்னே புரியலையே. சும்மா இங்க நின்று மண்டையை பிச்சுக்கிறதுல ஒன்றும் ஆகாது. இவனோட அம்மா அப்பாவை முதல்ல நம்ம தேடலாம். ஆனா எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? பாஸ், நீங்களே ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்க பாஸ். முதல்ல நாம இந்த குழந்தை காணாம போயிடுச்சுங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த இடத்துல பண்ணியே ஆகணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க சொல்ல போறோம். ஒரு அழகான அற்புதமான குழந்தை ஒண்ணு எங்க கிட்ட கிடைச்சிருக்கு. இந்த குழந்தை யாரோடதா இருந்தாலும் உடனடியா சொல்லுங்க. உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்க கிளம்புறோம். ஏய் நில்லுங்கப்பா. உங்களோட இந்த ஹேர் ஸ்டைலும் இந்த பாப்பாவோட ஹேர் ஸ்டைலும் ஒன்னா ஒத்து போகுது. இந்த குழந்தை உங்களுக்கு தம்பியா என்ன? இல்ல என்னுடைய ட்வின் பிரதர் இவன் தான். இவனுடைய பேர் டப்பு, இவன் பேர் கப்பு. டப்பு அப்புறம் கப்பு. நீங்க ரெண்டு பேரும் முடி எந்த கடையில வெட்டுவீங்கன்னு கொஞ்சம் சொல்வீங்களா? ஜூனி பாயோடைய சலூன்ல. இந்த உலகத்திலேயே இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஜூனி பாயால மட்டும் தான் பண்ண முடியும். எங்களுக்கு இந்த ஜூனி பாயோட சலூன் எங்க இருக்குன்னு காட்டுறீங்களா? கார்னிவல்ல இருந்து முதல்ல வெளியே போங்க. அப்படியே ரைட் எடுங்க. அப்படியே உடனே லெஃப்ட் எடுங்க. அதுக்கப்புறமா நீங்க மெதுவா ரைட் சைடு திரும்பி லெஃப்ட் சைடுல பார்த்தா ஒரு சலூன் இருக்கும். இந்த இடத்துல கண்டிப்பா கோகா பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிரும். என்னோட கட்டிங்க ஃபேமஸான கட்டிங்க. சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நான் ஈஸியா பண்ணுவேன் செட்டிங். உனக்கு பண்ணணுமா என்ன? இல்ல உங்களுக்கு பண்ணணுமா? இல்ல இந்த பையனுக்கு பண்ணணுமா? இல்ல ஜூனி பாய், எங்களுக்கு கட்டிங்ல ஒண்ணும் நீங்க பண்ணிவிட வேண்டாம். அதுக்கு வரல நாங்க. எங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இந்த பையனை பத்தின விஷயம் தான். ஏன்பா உங்க குழந்தைய எடுத்துட்டு வந்து இத பத்தி கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும்? இது ஒண்ணு எங்க குழந்தை கிடையாது. இந்த குழந்தை கார்னிவல்ல கிடைச்சது. அப்பத்துல இருந்து யாரும் சொந்த கொண்டாடி வரல. இதோட அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த குழந்தை கிட்ட கிடைச்ச ஒரே க்ளூ இதோட ஹேர் ஸ்டைல் தான். அதே ஹேர் ஸ்டைல் உங்ககிட்டயும் இருக்கு. அதனால தான் நாங்க உங்களை தேடி உங்க இடத்துக்கே வந்திருக்கோம். இது அந்த கோகோவோட பையன் ஜி. இவன் அவங்க அப்பா கூட அன்னைக்கு ஒரு நாள் சிட்டிங் இங்க வந்தான். என்னோட ஃபேமஸான ஹேர் ஸ்டைல பார்த்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி வைக்க சொன்னாங்க. அதை வச்சு ஸ்கூட்டர்ல போகும்போது ஸ்கூட்டரும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. என் தம்பி மெக்கானிக், அவன் தான் அந்த ஸ்கூட்டர் ரெடி பண்ணான். நானும் அவனும் சேர்ந்து எதை வேணா பண்ணுவோம். நாங்க திறமைசாலிங்க. நான் ஹேர் கட்டிங் பண்ணுவேன், என் தம்பி ஸ்கூட்டர் செட்டிங் பண்ணுவான். என் தம்பி கிட்ட போய் விசாரிச்சீங்கன்னா அந்த ஆளோட அட்ரஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப நன்றி ஜூனி பாய். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நாங்க போய் அடுத்ததா லூடி பாய பாக்குறோம். வாங்க போலாம். அவன் எல்லாத்தையுமே சீக்கிரம் மறந்துடுவான். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது.
டேய் சோட்டு, சீக்கிரமா டீ எடுத்துட்டு வாடா. ஓ, நீங்க வந்துட்டீங்களா? ஓகே, வெல்கம், உட்காருங்க. உங்களை அந்த ஸ்ட்ராட்டஜி சார் தானே அனுப்பி வச்சாரு? அது எனக்கு நல்லாவே தெரியும். வாங்க, உள்ள வந்து உட்காருங்க, வாங்க. உங்களுக்கு 3 பேர் உட்கார்ந்து போற மாதிரி வண்டியை ரெடி பண்ணி கொடுக்கணுமா, இல்ல சீட்ல 3 பேர் உட்கார்ந்து போற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணுமா? இல்லங்க, நாங்க சீட் ரெடி பண்ண வரல, ஜூனி பாய் சொல்லி வந்தோம். எந்த ஜூனி? ஜூனி ஜூனி, எனக்கு இப்ப புரியுது. அவன் என் கூட பிறந்த அண்ணன். அவன் தான் உங்களை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சானா என்ன? உங்களுக்கு ஏதாவது வண்டி ரெடி பண்ணி கொடுக்கணுமா? வெரி குட். முதலாளி, டீ இந்தாங்க. உன்னையும் டீ கேட்டா? நீங்க தான் கேட்டீங்க. நான் உங்ககிட்ட டீ கேட்டேனா? சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இந்த கிளம்பு. இவர் தான் மறந்துடுவாரு. நம்ம இங்க வச்சுட்டு போயிடலாம், அவரே எடுத்து குடிச்சுக்கிட்டோம். எஸ், நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? நான் தான் கல்லு மெக்கானிக். நீங்க நான் ஸ்கூட்டரை எப்படி ரெடி பண்றேன்னு என் டேலண்ட்டை பார்க்க இங்க வந்திருக்கீங்களா? கொஞ்சம் இருங்க, என் திறமை மேல சந்தேகப்பட்ட உங்களை அடிச்சு காட்டுறேன். இருங்க இதோ வரேன். பாஸ், அவருக்கு ஞாபகம் மருதி ரொம்ப ஹெவியா இருக்கு. எனக்கு என்னமோ ஒரு மண்டையில மூளையே ஓட்ட விழுந்த மாதிரி தோணுது. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த குழந்தையோட பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். கோகாவா? ஓடி பாபா, இந்த பையனை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கிறேன். ஆனா எங்கன்னு ஞாபகம் தான் வரமாட்டேங்குது. நல்லா யோசிங்க, விட்டுறாதீங்க. இந்த குழந்தையோட அப்பா உங்ககிட்ட வண்டி ரெடி பண்ண வந்திருக்காரு. நல்லா யோசிச்சு சீக்கிரமா சொல்லுங்க. எப்படியாவது அவரோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும். ஆமாமா, எல்லா கஸ்டமரோட அட்ரஸும் நான் எழுதி வச்சிருக்கேன். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னது? ஆனா எங்க எழுதி வச்சேன்னு தெரியல. ஆனா இந்த குழந்தையோட அப்பா பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. பக்கேலா, இந்த குழந்தையோட முடிய ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் அவங்க வெட்டல. 1 வாரம் தான் இருக்கும். அதே டைம்ல தான் இங்க வந்து ஸ்கூட்டரையும் ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இத வச்சுதான் நாம ஏதாவது கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 1 வாரத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் இங்க வந்து ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்க அட்ரஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ரிப்பேர் பண்ணதுக்கு பில் போட்டுருப்பாரு, அதுக்கான ரிசிப்டும் இங்கே தான் இருக்கும். அதை செக் பண்ணா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஏன்னா 5 பேர் தான் இருக்காங்க. அப்ப பாத்துடுவோம். கோகோ வீட்டை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். அட சோட்டு, டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? எங்கடா போனேன்? இதுதான் கடைசி வீடு கண்ணா. இங்கதான் உங்க அப்பா அம்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போச்சு, என்ன பூட்டு போட்டு வச்சிருக்காங்க? பக்கேலா, இந்த டாகுக்கு இந்த குழந்தைய நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த டாக் ஒருவேளை இந்த குழந்தைய நம்ம கடத்திட்டு போறோம்னு நினைச்சிருக்கோமோ என்னவோ. அது இப்ப மேட்டர் இல்ல. அவங்க அம்மா அப்பா எங்க? அவனோட அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அட, என்ன இது? எனக்கு பேச்சு வந்துருச்சு. உன்னோட உதவி எங்களுக்கு இப்ப கொஞ்சம் தேவைப்படுது. இந்த குழந்தைய உனக்கு தெரியும்னா இந்த குழந்தையோட அப்பா அம்மாவையும் உனக்கு தெரிஞ்சிருக்கும், சரிதானே? அவங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியும். அவங்க லாக் பண்ணிட்டு எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பார்க்கல. உன்னால பேச முடியுங்கிறது உனக்கு எப்ப கிடைச்சது? ஆனா உன்னால ஸ்மெல் பண்ண முடியுங்கிறது உனக்கு எப்பவோ கிடைச்சது. நீங்க சரியா சொன்னீங்க. நான் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். வாங்க சீக்கிரம் போகலாம். அவங்க அம்மா அப்பா 2 பேருமே நமக்கு கிடைச்சிட்டாங்க. நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு பக்கேலா. இந்த டாகே அந்த குழந்தைய அதோட அப்பா அம்மா கிட்ட சேர்த்துரும். வாவ், இந்த டாகி ரொம்ப திறமையான டாகி. குழந்தைய கண்டுபிடிச்சிருச்சே. வெரி குட் டாகி. அந்த கடவுள் உங்க பக்கம் இருக்கிறார், கவலைப்படாதீங்க.
பரவாயில்ல எப்படியோ அந்த குழந்தைய ஒரு வழியா உங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட மிஷன் ரொம்ப பிரமாதமா முடிஞ்சு போச்சு. அப்படின்னா அடுத்த பிளான் என்ன? பாஸ் நம்ம வாட்டர் ஃபால் பார்க்கணும் வாங்க. அட இல்ல மான்சிங் ஹவேலிக்கு நாம பிக்னிக் போலாம். அதுதான் சரியா இருக்கும். வாட்டர் ஃபால் வேண்டாம். வாட்டர் ஃபால் போதும் நிறுத்துங்க. நாம இப்ப ஸ்விம்மிங் பூல் போறோம். அதுதான் சரியா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பெரிய ஸ்னோமேனை உருவாக்குவேன். அதோட அந்த இடத்துல ஸ்னோ போட்டிங் கூட போலாம் தெரியுமா? நல்லா இருக்கும். நான் ஸ்னோல ஃபைட் கூட பண்ணுவேன். இங்க பாரு தனேஷ், உனக்கு இப்ப ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படுது. 4 நாளைக்கு நீ எங்கேயும் போக கூடாது. அதனால பிக்னிக் போகாம நீ ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா டாக்டர் சார், நான் சொல்றத கேளுங்க. நான் கண்டிப்பா பிக்னிக்கு போய் ஆகணும். இங்க பாரு, டாக்டர் சொன்னதுதான் சரி. அது உனக்கு கேட்டுச்சா இல்லையா? உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். பிக்னிக் போறவங்களா சீக்கிரமா இங்க வாங்க. ஃப்ரண்ட் கேட்ல நம்ம போக வேண்டிய பஸ் நிக்குது. சீக்கிரமா வந்து ஏறுங்க. நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் தானேஷ். பாய். சோனு பிங்கு, என்னை விட்டுட்டு எங்கடா போனீங்க? நீங்க என்னை விட்டுட்டு பிக்னிக் போனீங்களா? இங்க தனியா இருக்க போர் அடிக்குது. இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் நினைச்சே பார்க்கல. பாத்தியா பாக்கேலா, என்னுடைய பாயிண்ட் 3. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா நான் வின் பண்ணிடுவேன். பார்த்தல, இன்னும் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. நான் தான் ஜெயிக்க போறேன்னு எனக்கு தோணுது. இப்ப என்னோட பாயிண்ட நீ பார்க்க போற. அதுவும் 3 மாற போகுது. இத கவனி மாசா. என்ன இது இவ்வளவு அரிக்குது? அங்கதான் கொஞ்சம் மேல. இங்க யாருமே இல்ல. இப்ப யாரு அடுத்து எத்தனை பாயிண்ட் எடுக்க போறாங்கன்னு பாத்துக்கலாமா? அங்க ஏதோ ஒரு பையன் அழுதுகிட்டு இருக்கான். ஆனா அவனை முதல்ல நான் தான் பார்த்தேன். இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. நான் தான் முதல்ல பார்த்தேன். அவனுக்கு நான் உதவி செஞ்சே ஆகணும். நான் தான் அவனுக்கு உதவி செய்ய போறேன். உதவி செய்ய போறேன். நான் தான் செய்வேன். நான் தான் செய்ய போறேன். நான் தான் செய்வேன். நான் தான். உங்க 2 பேருக்குள்ள இருக்க சண்டையை விட்டுட்டு முதல்ல உதவி செய்யுங்க போங்க. முதல்ல நீங்க அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு போங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் உதவி செய்யணும். நான் சொல்றது புரியுதா? பாரு, இந்த பையன் அழுதுகிட்டு இவனுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கும்னு நினைக்கிறேன். நாம அவனுக்கு உதவி பண்ணலாம். என்ன எங்க கிட்ட நீ அதை சொல்லுப்பா. நாங்க உனக்கு உதவுறோம். உனக்கு உதவியா இருக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். என்னன்னு சொல்லுப்பா. நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா? நீங்க வேலை செய்யறதுக்காக தானே வந்தீங்க. இது என்னோட ஃப்ரெண்ட் பக்கேலா. நாங்க சொல்றத நம்பு. நாங்க உனக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம்டா தம்பி. அட, நீ அழக்கூடாது தம்பி. நீ அழவே கூடாது, புரியுதா? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னதானே எங்களுக்கு தெரியும் பப்ளு. கொஞ்சம் சொல்றியா நீ? என் பேரு பப்ளு இல்ல. என் பேரு என்னன்னா தானிஷ். என்னை நீ எப்பவுமே எந்த பேரை வச்சும் கூப்பிடாதீங்க. என்ன புரிஞ்சுதா? ஓகே, நாங்க இனிமே உன்னை
பப்ளுன்னு கூப்பிட மாட்டோம். ஓகேவா தனிஷ்? என் கையில அடிபட்டதுனால என்னால என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பிக்னிக்கு போக முடியாம போச்சு. இதெல்லாம் நீங்க எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி கேட்டீங்கன்னா நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அம்மா கிட்ட சொல்ற அளவுக்கு எதுவும் பெரிய விஷயம் இல்லப்பா. உனக்கு நாங்க என்ன வேணாலும் தருவோம். இங்க பாரு, சாக்லேட்ஸ். நீங்க 2 பேரும் பெயிண்ட் பண்றதுக்கு தானே வந்தீங்க. உங்களுக்கு எதுக்கு இது? நாங்க பெயிண்ட் பண்ண வரல. நாங்க எதுக்காக வந்தோம்னா உன்னோட அழுகையை நிறுத்தி உன்னை சிரிக்க வைக்க. ஆமா, உன்னை ஹாப்பியா பாத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் நாங்க. நான் ரொம்ப கவலையா இருக்கேன். என்ன உங்களால சிரிக்க வைக்க முடியாது. நீங்க சாக்லேட் கொடுத்தாலும் சரி, வேற என்ன பண்ணாலும் சரி, என்னால சிரிக்க முடியாது. நான் பிக்னிக் போக வேண்டிய ஹாப்பினஸ் யாராலையும் எனக்கு கொடுக்க முடியாது. நாங்க நினைச்சா எல்லாம் முடியும். எங்களை பத்தி உனக்கு சரியா தெரியல. என்ன பண்ணுவீங்க? உனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நாங்க செய்வோம். உதவி மட்டும் கிடையாது, உன்னை நாங்க சந்தோஷமாவும் பாத்துக்குவோம். டன் டன் டன். ஃப்ளையிங் கார்பெட்டா? இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? பிக்னிக் போயிட்டு இருக்கோம். நீ எங்க கேட்டியோ அங்கேயே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அங்க பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு போகணும் தான் நான் ஆசைப்பட்டேன். அப்படின்னா இப்பவே அங்க போலாம். நாங்க இவ்வளவு நேரம் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எங்க விளையாட்ட கொஞ்சம் பாரு. டக்கேலா பக்கேலா நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லைன்னு இப்ப நாங்க காட்டுறோம். வா வா கண்ணா. கரடி, போலார் கரடி, ஓடுங்க. வாவ் வாவ் வாவ், எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? போலார் பியர் கிட்ட இருந்து தப்பிச்சது நல்லதா இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போயிருந்தா கூட நீ இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பியா? அதை விட பல மடங்கு அதிகமாவே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஓ ஓ, நாம இப்ப கொஞ்ச நேரம் இங்க விளையாடலாமா? ஓ
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஜாலியா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அதோட என் கையில இருந்த காயமும் சரியா போச்சு. வாவ், நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அடடா நண்பர்களே, உங்க பேரை கூட கேட்க நான் மறந்துட்டேனே. என் பேரு தக்கேலா. என்னோட பேரு பக்கேலா. இப்போ நீங்க எல்லாரும் ஏன் மேல தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. என் பேரு தான் பூத் பாஸ். என்ன பூதம் பாசா? அப்படின்னா நீங்க எல்லாரும் பூதங்களா? நிஜமாவா? இதெல்லாம் கனவுதானா?